செம சூடாக இருக்கும் போலயே. சூடாக ஒரு வெயிலில் பீச்சுக்குள்ளே மக்களே, இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ஆறு. அங்கே கடல், அங்கே தெரியுது கடல். அந்த மண்ணெல்லாம் ஒன்று சேர்ந்தனால இங்கிருந்தே அங்கே போய்க்கலாம். கைஸ், ஈடன் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்டேபிளாக வண்டி அங்கே போட்டிருக்கோம். நம்ம வாடகைக்கு எடுத்த வண்டி, வாடகைக்கு சைக்கிள் ஓட்டி இப்போ வாடகைக்கு வண்டி ஓட்டியிருக்கோம். அது நின்றுருக்கு. அக்கா எவ்வளோங்க்கா பைக்குக்கு? ஃபோன்பே பண்ணலாமாங்க்கா? கேஷ் ஆனா ஒரே நிமிஷம்க்கா இருங்க, பே பண்ணிட்டு நான் வரேன். நான் வந்து பஸ்ஸு புக் பண்ணிடுறேன். பஸ்ஸு புக் பண்ணிட்டு நாங்கள் நடந்து போன மாட்டிருக்கு இந்த வழியில். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன். கைஸ் வந்துட்டோம். சரி, புக் பண்ணிட்டேன். கரெக்டாக 1:30க்கு போட்டிருக்கேன். மணி இப்போ எத்தனை ஆகுதுன்னா மணி 11:30 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு இங்கேருந்து அங்கே கிளம்பி போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம இந்த டைம் பீச்சில் இறங்க போகிறோம். சைட்லலாம் பார்த்தீங்களா, இது வந்து ஆறும் கடலும் சேர்கிற இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைட்டில் இருக்கும், நான் காமிக்கிறேன் அது முடிஞ்சா. இல்லை உள்ளே போயிட்டு நம்ம லாக்கெலாம் வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம போகலாங்க. லாக்கெலாம் வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு கோப்ரோ மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியில் போய் ஆட்டு வரலாம். பேர்ட்ஸில் ஒரே மாதிரி பறந்துட்டு இருக்குது. வந்தானுங்கன்னா பரவாயில்ல. தெரியுதுங்களாங்க எப்படி பறக்குது பாருங்க ஒட்டுக்கா. பேக் எல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. 1:30க்குள்ளே வந்துருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா. நாங்கள் கைஸ் வந்துட்டோம், இறங்க போகிறோம் பீச்சுக்குள்ளே. செம சூடாக இருக்கும் போலயே. இன்னும் கால் ஃபுல்லாக பரல. சுட ஒரு வெயிலில் பீச்சுக்குள்ளே நோ ஸ்விம்மிங் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. நான் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் போனால் குளிக்க சொல்கிறாங்க. என்னன்னே இது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குல்ல. ஸ்லிப்பரை கழட்டி விட்டுருவான். நம்ம ஸ்லிப்பர் இவனையெல்லாம் நம்ப முடியாது. ஸ்லிப்பரை கழட்டி விட்டு போவோம். எப்படி இருக்கு? போவோம், இறங்கிடுவோமா? தலைவனை இங்கே விட்டுருவோம். ஸ்ட்ரெயிட் இன்டு தி சீ. லாஸ்ட் டைம் எங்கே கேரளாவில் இறங்கினதுங்க. இப்போ இதுக்குள்ளே போகிறோம். எதாவது இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். பாக்கெட்டில் எதாவது இருந்த அப்புறம் போயிடுச்சுன்னா வம்பு. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுட்டேன். லாக்கரில் ஒன்று வச்சுட்டு பேகு எல்லாமே லாக்கர்லேயே வச்சுட்டேன். உள்ளே போகலாமாங்க? செமையாக இருக்குங்க. அளவு ஒன்று வேறு லெவலில் ஒன்று வந்துட்டு இருக்குது. தண்ணி செம போஇருக்குங்க. சூப்பராக வருது. ஒரு வேறு லெவல் ஒரு அலும்பு பண்ண ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன். ஒரு பெரிய லாஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும்போது வந்தாங்க. எங்களோட மேரேஜுக்காக வந்தோம். அப்போ அப்படியே சரி இங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ ஒரு அலும்பு பண்ணி விட்டாங்க. அந்த ஸ்பாட்டை காமிச்சு நான் சொன்னாதான் உங்களுக்கு வந்து அது என்ன அலும்புன்னு தெரியும். எப்படி இருக்கு? நடப்போமாங்க கொஞ்சம் தூரம்? எனக்கு எதோ குளிக்கணும்னு தோண மாட்டேங்குது. பீச் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், காமிச்சாச்சு. கொஞ்சம் தூரம் நடப்போம் அந்த சைடு. அது அந்த ரிவரும்
அதே மாதிரி சீயும் வந்து பார்த்தோம்னா மீட் ஆகிற இடம் ஒன்று இருக்குன்ட்ருக்காங்க. அந்த இடம் தெரியுதான்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இருங்க, ஸ்லிப்பரை போட்டுருவோம். என்னவோ ஒன்று கிடக்குதுங்க. தேங்காய் மட்டை உள்ளே போய் என்னமோ ஆயிருக்குது அதில். மக்களே, இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ஆறு. அங்கே கடல், அங்கே தெரியுது கடல். இப்போ நான் கரெக்டாக கை காமிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ஓப்பனாக இருந்திருக்கணும். என்னன்னு தெரில, மூடி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பேரடைஸ் பீச்சுக்கு நடந்தே போய்க்கலாம் இப்படி. ஏன்னா இது வந்து ஓப்பனில் இருக்குமாம்மா, மிஷின் வச்சு ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம்மா. ஆற்று தண்ணி எல்லாம் வந்து கடலில் சேர்றதுக்கு. பட் தண்ணி அந்த அளவுக்கு இல்லாதனால அது பழையபடிக்கு மூடி விட்டாங்களாட்டு இருக்குதுங்க. இப்போ எதுவும் போகிறதில்ல, எல்லாமே அப்படியே இதாக இருக்குது, பிளாக் ஆகிருக்குது. தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இல்லை அப்படின்னா அடிச்சுட்டு இந்த தண்ணி போய் அங்கே போய் சேரும். நான் கூகுளில் பார்த்த இமேஜில் தண்ணி அடிச்சுட்டு போய் சேர்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம், கேப் இருக்குதா இல்லையான்ட்டு தெரிஞ்சிடும். மக்களே இல்லை, இந்தா தெரியுதுங்களா, மண் அடைச்சிட்டு தான் நிற்கிது. இதுதான் வந்து ஓப்பனில் இருக்கும். இது வந்து ஆறு. இங்கே பாருங்க, இன்னும் இங்கே என்னமோ இருக்குது. சங்குக்குள்ளே ஏதோ நடந்து போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? அதுக்குள்ளே இங்கெல்லாம் நவுந்துட்டுருக்குறானுங்க, ஈஸியாகவே தெரியுது. மீன்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஓப்பனில் இருக்கணும், ஆனால் அது வந்து மண்ணெல்லாம் போட்டு மூடியிருக்காங்க. பழையபடிக்கு இருக்கிறதாட்டு இருக்குது, எதுவும் இங்கே பண்ணல. சரி வாங்க, பீச்சை பார்த்துட்டு பீச்சிலேருந்து கிளம்புவோம். மத்தியானம் செம வெயிலாக இருக்குதுங்க. ஆனால் அந்த ஓரமாக நடக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இதில் கால் எடுத்து வச்சே முடியல. ஆக்சுவலாக இது ஒரு பீச்சு, அது ஒரு பீச்சுங்க, பேரடைஸ் பீச்சுன்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மண்ணெல்லாம் ஒன்று சேர்ந்தனால இங்கேருந்தே அங்கே போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து சுற்றி போகணும், வேறு எங்கேயோ சுற்றி வரணும். அது ஒரு 10 கிலோமீட்டர் காமிக்குங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஒன்றாயிருச்சுங்க. தண்ணியோட அந்த வரவு அதிகமாக இருக்கும்போது மேபி அதை உடச்சி விட்ருவாங்க போல். வா 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 வா. திரும்பி அந்த ஆர்ச்சு தெரியுதுங்களா, அங்கே ஒரு ஆர்ச், அங்கே நடந்து போனோம். போயிட்டு காலை நடச்சிட்டு வந்துடுவோமா? ஸ்லிப்பர் போகாமல் இருந்தால் சரிங்க. இவன் எங்கே விட்டுட்டு போயிட போகிறான்? வாங்கடி வாங்கடி வாங்கடி. மண் எரிக்குச்சுங்க, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். இப்போ போவோம் நடந்து. ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம். அதாவது பேண்ட்டை மட்டும் மாற்றுறேங்க. போயிட்டு அங்கே சேஞ்சிங் ரூமில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போவோம். கைஸ், பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு. வண்டி இங்கே போட்டிருக்கேன்னா ஒன்று காமிக்கிறேன்னு சொன்னல, இதில் போனால் தான் பீச்சு. ஒன்று காமிக்கிறேன்னு சொன்னல, இந்த ஸ்பாட்டு தான். இதுதான் அங்கே பண்ண அலும்பு. இப்போ ஏதோ கீழே கொஞ்சம் பள்ளம் இல்லை, நாங்கள் வந்தப்போ பள்ளம் இருந்துச்சு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நல்லா குழி மாதிரி இருந்துச்சு. ஏறுனா உள்ளே ஒரு ஆள் நிற்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக பொசிஷனில் நின்று சொல்கிறேன். நாங்கள் வந்தது 2016 இல்லை 17 இருக்குங்க. ஒரு மேரேஜுக்காக வந்துட்டு அப்படியே இங்கே வந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 15 பேர். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நாங்களாம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மீன் அது இதுன்னு உட்காந்து சாப்பிட்ருந்தோம். அங்கேருந்து ஒரு நம்ம பசங்க வந்து ஒரு 3 பேர், ஓகே கிளம்பி வந்து நம்ம இங்கே போவோம், ட்ரிங்க்ஸ் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே லோக்கலில் ஆட்டோலாம் இருக்கும் இல்லைங்க, சின்ன சின்ன ஆட்டோலாம் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்ல, அந்த ஆட்டோக்கார்ட்ட போய் கேட்டாங்க, இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. ஏன்னா அந்த டைம் வந்து நாங்கள் இதுலேருந்து நடந்து வந்தோம். பஸ்லேருந்து இந்த ரூட்லேருந்து உள்ள வரைக்கும் நடந்து போனோம். சரி, திரும்பி வந்து நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஆட்டோக்காரை பார்த்தாங்க. அது இந்த மாதிரி டைம் தான். அந்த டைம் இது வந்து அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை. ஸோ அப்போ ஆட்டோக்கார் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் இருந்தான், அவனை கூப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டிலேருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க பசங்க, வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரூட்டு அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு ஆட்டோவை திருப்பி அந்த ஆட்டோ வந்து அந்த கல்லில் இடித்து கவுந்து கீழே விழுந்துட்டாங்க 3 பேர்.
உளுந்து எங்களுக்கு கால் எங்கடா போனோம் ஆளை காணோம், ஒரு மணி நேரம் ஆச்சு, காலும் வரல எதுவும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கால் வருது. எங்கேருந்து அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவனுக்கு விழுந்து சொன்னது வந்து பார்த்தோம்னா டேர்ன் எடுக்கும்போது விழுந்துட்டோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரலாம்னு சொல்லிட்டு அந்த ரூட்லேருந்து இந்த வழியில் நடந்து வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஆட்டோ மட்டும் இங்கே கிடந்துச்சுங்க. ஆள் யாரையும் காணோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தப்ப ஆட்டோ மட்டும் கவுந்து கிடச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹேங் ஓவர் மாதிரி பண்ணி வச்சுருந்தானுங்க. அப்போயும் நாங்கள் ஆட்டோ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு நான் சொன்னல ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கூட்டமும் இல்லை. நாங்கள் வரதுக்குள்ளே எல்லா கூட்டமும் கிளம்பியே போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வந்து எங்களை கூட்டிகிட்டே போயிடுச்சு. அத்தனை நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியறக்கு. அப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோ மட்டும் கீழே தலையில் கிடந்துச்சு. இப்போ ஆட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி கீழே மண் போட்டுட்ருக்காங்க. எப்படிங்க பாண்டிச்சேரி வந்தால் இப்படி தான் போகணுமா என்ன? இப்படி தான் போகிறாங்க. வந்தப்போ நம்ம பசங்க பண்ண வேலை இது. கைஸ் வந்துட்டோம், வண்டியை போய் விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே உட்காந்துருக்கோம். இதான் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு. மணி இப்போ ஒன்றாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பஸ் வந்துடும். அவ்வளோதான், நம்ம பஸ் ஏறி போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோலாம் கீழே போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் எபிசோடு வைஸாக, அதாவது ஒவ்வொரு சீசனாக போட்டு அதில் எபிசோடு வைஸாக பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதை கீழே பண்ணுங்கள். ஸோ இது மொத்தமாக நான் வந்து எவ்வளோ இதில் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பிளான் பண்ணது எப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே நைட் ஏறி சாட்டர்டே வந்து ரீச் ஆகி சாட்டர்டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாட்டர்டே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். இதோட டோட்டல் செலவு எவ்வளோன்னு சொல்கிறேன். டோட்டலாக 3800 ரூபா. அப்படி பிடிச்சிருந்துச்சி இந்த சீரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்லி நிறைய வீடியோஸ், நிறைய ட்ராவல் நம்ம பண்ண போகிறோம். எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்குது. ட்ரை பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அதாவது கிரவுண்டடாக பண்ணணும், நான் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஏற்றி இறக்கி எதுவுமே இல்லாமல் நான் எப்படி ட்ராவல் பண்ணுவனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு, உங்களோட லவ், சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். டாட்டா, பாய் பாய், டாட்டா.